அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் எனது வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, திருநாவுக்கரசருடைய கோயில். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் திருவாமூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குது. இதில் திருநாவுக்கரசர் எப்படி இந்த சைவத்துக்கு மாறினார் அப்படின்றத நமக்கு நல்லாவே தெரியும். அவர்களுடைய அக்கா தமக்கையார் திலகவதி தாயார் அவர்கள் இறைவனிடம் வேண்டுறாங்க, இவர் சமண மதத்தில் இந்து மதத்துக்கு மாறணுன்னு. அவ்வாறு வேண்டும் பொழுது இறைவன் அவருக்கு தீராத வயிற்று வலி நோயை நீக்கி அருளியார். அப்படி நீங்கினதுக்கப்புறம் அவர் சைவமாக மாறுறாரு. அதுதான் இந்த திருவாமூருடைய சிறப்பு. அந்த திருநாவுக்கரசர் நால்வரில் ஒருத்தர், அவருடைய ஊர் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது, அது பேர் உக்காய் மரம் அப்படின்னு பேர். இந்த மரத்தின் கீழே தான் திருநாவுக்கரசர் அந்த வயிற்று வலி நீங்க பெற்றார். அந்த விபூதி கொடுத்ததில் அவர் அதை சாப்பிட்ட உடனே அது நீங்க பெற்றார். இந்த திருநாவுக்கரசருடைய கோயிலே இருக்கக்கூடிய மரம் தான் உக்காய் மரம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது இலையை சாப்பிட்டிங்கன்னா புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு அப்படின்னு அனைத்து சுவைகளும் இதில் இருக்கும். அதனால் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மரமாக இருக்குது. இதை சாப்பிட்டா நோய் நொடியே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பாட்டி தான் இதை பராமரிச்சுட்டு வரதா சொல்கிறாங்க. இந்த மரம் பல்லாயிரம் வருடங்களாக இருக்குது. இந்த மாதிரியான உக்காய் மரம் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அதுவே இது ஒரு சிறப்பு. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இந்த மாதிரியான மரங்கள் காணப்படுவதில்லை. இதுவும் ஒரு அதிசயமான உண்மை. அதுதான் உக்காய் மரம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த இலைகளை பறித்து சாப்பிடும்பொழுது அது பல சுவைகளோடு இருக்கும். ஒரே சுவையாக இருக்காது. கசப்பு, புளிப்பு, இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவைகள்லாம் இதில் இருக்கும். அதுவே ஒரு அதிசயமாக இருந்தது. இது நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் மடப்பட்டு வழியாக வந்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் பண்ருட்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய ஊர் தான் இந்த திருவாமூர். இதுக்கு அருகிலேயே பார்த்திங்கன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கக்கூடிய திருநாவலூரும் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்திலேயே நால்வரில் 2 பேரை பெற்றது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் தான். அந்த நால்வரை வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போது இந்த சைவ மதமே தோன்றியது. அதில் மிக முக்கியமானவர் இந்த அப்பர்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர். இவர் அதான் கல்லில் அந்த சமணர்களால் பல துன்பங்கள் ஆளாக்கப்பட்டாலும், கல்லில் தூக்கி போட்டாலும் அவர் மீண்டு வந்தார். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கோயில் தான் அந்த அதிசயம் நிகழ்ந்த கோயில். அந்த தீராத வயிற்று வலியை நீக்கிய அந்த இறைவனுடைய கோயில் இந்த ஊரில் இருக்குது. என்னதான் பெரிய சிறப்பு இருந்தாலும் இந்த கோயிலுக்கு அவ்வளோ யாரும் வர்றதே இல்லை போல இருக்குது. பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. நம்ம பல வழிகளில் இந்த வழியாக கடந்து போயிருப்போம். இந்த கோயில்லையே நம்ம பார்த்தோம்னா தான் நமக்கு அவருடைய அருள் பூர்ணமாக கிடைக்கும். கிராமத்து உள்ளே இருக்குது என்ற ஒரே காரணத்தினால இந்த திருவாமூருக்கு அவ்வளோ யாரும் வர்றதில்லை. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிற இந்த கோயிலுக்கு சிவபக்தர்கள் எப்பயாவது இந்த திருவெண்ணநல்லூர் அந்த பண்ருட்டி திருவதிகை அப்படின்னு போகிறவங்க இதையும் இறங்கி தரிசனம் பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்கும். இதை முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு போனீங்கன்னா நமக்கு திருநாவலூர்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய ஊர் வரும். அங்கே சுந்தரமூர்த்தி நாயனாருக்குன்னு தனியாக ஒரு கோயில் இருக்குது. இங்கே எப்படி அப்பருக்கு கோயில் இருக்கோ அதே மாதிரி அதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. வாருங்கள், இந்த கோயிலெலாம் தரிசனம் செய்து திருநாவுக்கரசருடைய அருளை பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.